அனைவருக்கும் வணக்கம். போதி பார்க் நீட் அகாடமியிலிருந்து இன்றைக்கி நம்ம நீட் 2024 பற்றின சில அப்டேட்டட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 10/7/2024 அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்டிஏ வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு அஃபிடேவிட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாட்டி நடந்த நீட் யூஜி 2024 மிகப்பெரிய அளவிலான பேப்பர் லீக்கோ இல்லை மேல் ப்ராக்டிஸோ நடக்கலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமான நிர்வாகமும் தோல்வி அடையலை அப்படின்றத அந்த அஃபிடேவிட்டில் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு 33 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் லீட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து நிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 9 மெம்பர்ஸுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்டிஏவில் ஒரு கவுன்சில் வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த கவுன்சிலோடைய மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க தகவல் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் 2 days பேக் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 மெம்பர்ஸை வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கேசஸ் வந்து லாஸ்ட் டைம் நடந்தது வந்து இன்றைக்கி திரும்ப ஹியரிங் வந்துச்சு. தட் இஸ் இன்றைக்கி தேதி 11/7/2024 ஒரு ஹியரிங் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ஹியரிங் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணுறாங்க. 2 பேர்கிட்ட இருந்து அவங்க வாதங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தார் ஜட்ஜி. இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஐஐடி மெட்ராஸ் கிட்டேருந்து ஒரு டேட்டா வந்து வாங்கியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 2023 நீட்டோடைய ரிசல்ட்ஸையும் 2024க்கான நீட் ரிசல்ட்ஸையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேரிஷன் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் எஸ்டிமேஷன் பண்ணாங்க. அந்த கிராஃபிக்கல் எஸ்டிமேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெல் ஷேப்டு கர்வாக இருக்குது. அதனால் மிகப்பெரிய அளவில் இந்த பேப்பர் லீக்கோ இல்லை மால் ப்ராக்டிஸோ ஒரு சென்டரில் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு சென்டரில் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் நடந்த மாதிரி இதில் எதுவுமே டேட்டாஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் நம்ம எதிர்பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 18th அன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸுக்கு வந்து நீங்கள் போதி பார்க் நீட் தமிழ் யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.